சார், திருப்பரங்குன்றத்தில் தொடர்ந்து 2 நாளாக வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. உங்கள் தலைவர் ஒரு அறிக்கை வந்து இப்போ இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கலவரம் பண்ணுறவங்கள UAPA ஆக்டில் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜிஆர் சாமிநாதன் அந்த தீபம் ஏற்ற சொல்லி உத்தரவு கொடுத்த அந்த நீதிபதி மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது தலைவர் அவர்கள் EAP சட்டத்தில் வந்து அவங்களை கைது செய்யணும். பயங்கரவாதிகளை எதில் கைது செய்யணும்? இந்த நாட்டினுடைய மத நல்லிணக்கத்திற்கு, ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு ஊர் விளைப்பவர்களை எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யணும்? இந்த சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யணும். முதல்ல வந்து இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும்னா, சட்டம் ஒழுங்கை காவல்துறை தான் வந்து பார்க்கணும். ஆனால் இவர் யார் அங்கே அனுப்புகிறாரு? நீங்கள் இங்கிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை மக்களே வந்து மிகப்பெரிய அளவில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவில் நிர்வாகமே, அந்த உச்சி பிள்ளையார் கோவிலை சேர்ந்த அந்த முருகன் கோவிலை சேர்ந்த நிர்வாகமே இவர்கள் செய்வது தவறு என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். நீங்கள் வந்து அரசு வந்து நீங்கள் கேட்ட இதுக்கு வந்து அவங்க செவிசாய்க்கலைன்னா நீங்கள் கண்டென்ட் ஆஃப் கோர்ட் போட்டுக்கலாம். நேற்று அந்த தீர்ப்பு பார்த்தா ரொம்ப நமக்கு வந்து நமக்கே பேரதிர்ச்சியாக இருக்குது. நாடு எங்கே போகுது? இந்த மக்கள் எதை நம்பியிருப்பான்? இதை யார் பின்னிருந்து இயக்குகிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேசத்தை ஆபத்துக்குள்ளாகிற RSS இயக்குகிறது. அவர்கள் நாட்டை துண்டாட பார்க்கிறார்கள். ஒருத்தர் எச்சில் இலையில ஒரு மனித மாண்பை மீறிய செயலை ஒரு தீர்ப்பு ஒரு நீதிபதி வழங்குறாருன்னு சொன்னா, இவர் எப்பேற்பட்ட நீதிபதி? அங்க போனவங்கலாம் யாரு? வெளியூர்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ரவுடிகள் போய் என்ன பண்றான்? முருகனுக்கு வந்து வழிபாட்டுக்கு போயிட்டு பாரத் மாதா கி சொல்றான். இப்போ பாஜக தலைவர் வந்து நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது வந்து அளவு கல்லோ எல்லை கல்லோ கிடையாது, இது வந்து தீபத்தூணு. இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்க பிரிவினைவாதம் தூண்டினீர்கள் என்று சொன்னால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு இதற்கான பதிலடியை தரும். எல்லை தாண்டிய பேச்சு. ராஜா அவர் சனாதனவாதி மட்டுமல்ல, பயங்கரவாதி. த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல VCKவின் தென் சென்னை மாவட்ட செயலாளர் திரு கரிகால் வளவன் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். திருப்பரங்குன்றத்தில் தொடர்ந்து 2 நாளாக வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. உங்கள் தலைவர் ஒரு அறிக்கை வந்து இப்போ இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கலவரம் பண்ணுறவங்கள UAPA ஆக்டில் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜிஆர் சாமிநாதன் அந்த தீபம் ஏற்ற சொல்லி உத்தரவு கொடுத்த அந்த நீதிபதி மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலில் நாம் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு. இந்த நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான தீவிரவாதங்கள் இங்கே வந்து எடுபடாது. அதை முதல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது தலைவர் அவர்கள் EAP சட்டத்தில் வந்து அவங்களை கைது செய்யணும். பயங்கரவாதிகளை எதில் கைது செய்யணும்? இந்த நாட்டினுடைய மத நல்லிணக்கத்திற்கு, ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு ஊர் விளைப்பவர்களை எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யணும்? இந்த சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யணும். இன்னொன்று, ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட அவர் 92 இருந்து அவர் வந்து ஒரு நீதிபதியாக இருந்து, அவர் வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக மாறிய பின்பும் இன்று வரை ஒரு சனாதன சக்தியாகவே அவர் செயல்படுகிறார். அவர் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பை வந்து நம்ம பார்க்கும்போது, அந்த எச்சில் இலையில வந்து உருள்ற தீர்ப்பே வந்து நாளைக்கு அந்த நிகழ்வு நடக்குதுன்னா இன்னைக்கு அந்த தீர்ப்பை வழங்குறாரு. இதே நிலை தான் இன்னைக்கு வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கும் வந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு. ஏற்கனவே இதில் வந்து நீங்கள் ஒரு 2025 இந்த பிரச்சனை உருவாச்சு. அப்போ அந்த பிரச்சனைகள் வந்து இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் அந்த 2025 இறுதியில் கூட சொல்லியிருக்கலாம், அல்லது இது ஒரு 3 மாதத்திற்கு முன்பு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கலாம். ஆனால் தீபம் ஏற்ற அன்றைய நாளில் இந்த தீர்ப்பை வந்து ஜிஆர் சுவாமிநாதன் வந்து வழங்குறாரு. ஏன்னா முதல்ல வந்து இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும்னா, சட்டம் ஒழுங்கை காவல்துறை தான் வந்து பார்க்கணும். ஆனா இவர் யார் அங்க அனுப்புறாரு? அங்க இருக்கிற ஒரு ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த மதுரை கிளையில் இருக்கிற அந்த நீதிமன்றத்தின் வளாகத்திற்குள்ள இருக்கக்கூடிய அந்த ராணுவ அதிகாரிகளை வந்து அவர் அனுப்புறாரு. இது வந்து அரசுக்கு எதிரான செயலா இல்லையா? இவர் எடுக்கிற நடவடிக்கை வந்து சனாதானம் ஒரு எப்படி வந்து ஒரு மனிதனுக்குள்ள வந்து ஒரு நீதிபதி, அதாவது மக்கள் வந்து என்னங்க, மக்கள் வந்து இறுதியா நம்புறது எதுன்னா நீதியை தான் நம்புறாங்க. ஆனால் அந்த நீதி வந்து இன்றைக்கு எதிராக வழங்கப்பட்டா என்ன நிலையாகும்? இந்தியாவை வந்து நாம வந்து எப்படி பார்க்குறோம்? பன்முகத்தன்மையோடு பார்க்குறோம். இங்கே பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறை எல்லோரும் வந்து இங்கே வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மிக நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய சூழல் இருக்கு. ஆனால் இங்கே வந்து இவருடைய தீர்ப்பு என்னவா மாறுது? அங்கே சென்றவர்கள் யார்? நீங்கள் இங்கிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை மக்களே வந்து மிகப்பெரிய அளவில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவில் நிர்வாகமே, அந்த உச்சி பிள்ளையார் கோவிலை சேர்ந்த அந்த முருகன் கோவிலை சேர்ந்த நிர்வாகமே இவர்கள் செய்வது தவறு என்பதை சுட்டி காட்டுகிறார்கள்.
ஆனால் இவருடைய நீதி என்பது தவறான நீதியாக இருக்கிறது. அங்கு நடக்கக்கூடிய அத்தனையும் வந்து சட்டத்திற்கு புறம்பாகவே இருக்கிறது. நீதிபதி அவர்கள் நீதிபதியாக நடந்து கொள்ளவில்லை. அவர் வந்து ஒரு RSS காரராக நடந்து கொள்கிறார். அதற்காக தான் நீதிபதி இதற்கு வந்து தலைவர் சொன்னார், உடனடியா நீங்க வந்து உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவரை விசாரணைக்கு உட்படுத்தி அவரை உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் அந்த கலவரத்தில் அவர்களை வந்து அந்த சட்டத்திலே நீங்கள் கைது செய்ய வேண்டும். அவர்கள் வந்து மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கிறார்கள், ஆகவே அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இது வந்து மக்களுடைய கோரிக்கையாக எங்களுடைய குரல் இருக்கிறது. இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, CSIF அதிகாரிகளை அனுப்பிச்சு ஒரு 10 பேர் கொண்ட குழு வந்து மேல போய் அந்த தீபம் ஏற்ற சொல்லியிருக்காரு. அந்த தீபம் ஏற்றிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? நீங்க முதல்ல அந்த CSIF நீங்க சொல்றீங்கல்ல, அந்த இராணுவமே முதல்ல இதுல தலையிடக்கூடாது. இது வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நீங்க வந்து அரசு வந்து நீங்க கேட்ட இதுக்கு வந்து அவங்க செவிசாய்க்கலன்னா நீங்க கண்டென்ட் ஆஃப் கோர்ட் போட்டுக்கலாம். ஆனா நீங்க என்ன செய்யறீங்க, உங்களுக்கு அந்த அவங்களுடைய பாதுகாப்பில் இருந்தவர்களே, அந்த வளாகத்திற்குள்ள இருக்கிறவங்க தான் அவங்க, அதுவும் வந்து வெளியில இருக்கிறவங்க இல்ல, உள்ள இருக்கிறவங்களை வந்து நீங்க எப்படி பாதுகாப்புக்கு அனுப்பலாம்? நீங்க இன்னொன்னு வந்து நீங்களே நேரடியா ஆய்வு செய்து நீங்களே வந்து ஒரு நீதிபதி இதுவா வேலை? எவ்வளோ தீர்ப்புகள் இருக்கு, எவ்வளோ மக்கள் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் கவனம் செலுத்தாத நீதிபதி கிட்டத்தட்ட நான் என்னுடைய பார்வையில் அவர் வந்து 52,000 தீர்ப்பு வழங்கியிருக்கிறான்னு சொல்றாங்க. இந்த 52,000 தீர்ப்பும் மீண்டும் நம்ம வந்து அதை மறுபரிசீலனை செய்யணும். அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி அதை ஏன் இவர் எந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு, இவர் மக்களுக்காக வழங்கியிருக்கிறாரா, அல்லது வந்து அது அந்த வழக்கு தொடுத்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நின்று இவர் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாருன்னு பார்க்கணும். ஏன்னா இது போன்ற தீர்ப்புகள் நேற்று அந்த தீர்ப்பு பார்த்தா ரொம்ப நமக்கே பேரதிர்ச்சியா இருக்கு. நாடு எங்க போகுது, இந்த மக்கள் எதை நம்பியிருப்பான்? இறுதியை வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கிற மக்களுடைய நிலை என்ன? நீதிபதியே இந்த நிலையை கொண்டு வந்தா மக்களுடைய நிலை என்ன ஆகும்? அப்போ நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த சனாதன சக்திகள் மிகப்பெரிய அளவில் திட்டமிடுகிறார்கள். இன்றைக்கு வந்து உயர் நீதிமன்றத்தையும் வந்து அவர்கள் கையாள பார்க்கிறார்கள். இது போன்ற கிளை நீதிமன்றத்தையும் மதுரை போன்ற திருச்சி போன்ற நீதிமன்றங்களையும் பல சனாதன நீதிபதிகளை வந்து அவர்கள் உருவாக்குகிறாங்க. இப்ப இன்னைக்கு புதிதா கவாய் போன பிறகு கூட அங்க ஏற்கனவே ஒரு மாநிலத்துல ஒரு கோவில் நிலவு போராட்டம் இதேதான். அதுல வந்து அதை வழிநடத்தி சென்ற அந்த பைலட் வந்து அந்த கோவிலுக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த அதிகாரி அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர், அவர் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஏன் போகல, அவர் எதிர்ப்பு தெரிவிச்சு அவர் வந்து ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறாரு, அதனால போல. ஆனால் அவர் தான் அதை கூட்டு போய் வழிபடணும்னு சொல்லி அந்த ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க இப்போ உச்ச நீதிமன்றத்துல. அப்போ இது போன்ற தீர்ப்புகள்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தா, இதை யார் பின் இருந்து இயக்குகிறான்னு பாத்தீங்கன்னா, இந்த தேசத்தை ஆபத்துக்குள்ளாகிற RSS இயக்குகிறது. அவர்கள் நாட்டை துண்டாட பார்க்கிறார்கள், சிறுபான்மை மக்களை மிகப்பெரிய அளவில் வஞ்சிக்க பார்க்கிறார்கள். அந்த மக்களை வந்து எப்படியாவது நீங்க கோவில் ஏற்கனவே பாரம்பரியமா ஏத்துற இடங்க உச்சி பிள்ளையார் கோயில் இடத்துல தான் வந்து அந்த தீபம் ஏற்றுறது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இல்ல நாங்க வந்து அந்த தர்கா இருக்கிற இடத்துல அங்கதான் முன்னாடி ஏத்துவோம்னு பிரச்சனையை உருவாக்குறாங்க. இப்போ நீங்க ஒரு தர்கா இருக்கிற இடத்துல ஒரு இந்துக்கள் போய் அந்த தீபத்தை ஏத்துறாங்கன்னா, அப்ப இந்துக்கள் இருக்கிற இடத்துல போய் ஒரு தர்காவோ அல்ல வந்து ஒரு வழிபாடோ நடத்த முடியுமா? இல்ல ஒரு கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்கிற இடத்துல இந்துக்கள் நேரா போய் அங்க வழிபாடு நடத்த முடியுமா? அந்த மதத்துக்கு எவ்வளவு ஒரு ஊறு விளைவிக்கிறதா இருக்கும். அது போலதானே இது. அந்த தர்காவுக்கு முன்னாடி தான் ஏத்தணும்னு இவங்களுக்கு என்ன, அது ஒரு அளவு கல்லுங்க. அந்த தூண்ல ஏற்கனவே இவங்களுக்கு வழங்கப்பட்ட இது பாரம்பரியமா இருக்கிற தர்கா, மேல இருக்கிறது உச்சி பிள்ளையார் கோவில். அங்கதான் நீ எப்பவுமே காலங்காலமா ஏத்துறது அங்க அந்த நடைமுறை. அதை விட்டுட்டு நான் வந்து இது ஒரு நீதிபதியே தீர்ப்பு வழங்குறாருன்னா, அப்ப இது எவ்வளவு பெரிய கேள்விக்குள்ளாகுது, எவ்வளவு பெரிய அதிர்ச்சி உண்டாக்குது. அப்போ அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்ல. நீங்க நீதிபதியா இல்ல, மக்கள் வந்து அச்சப்படுகிற அளவுக்கு நீங்கள் வந்து தீர்ப்பை வழங்குறீங்க. நான் கேட்கிறேன், இன்னும் இவன் சாப்பிட்ட இலையில வந்து இவன் உருள்னு ஒரு தீர்ப்பு வழங்குறாரு, ஒரு நீதிபதியா இருப்பாரா? சொல்லுங்க. ஒருத்தர் எச்சில் இலையில ஒரு மனித மாண்பை மீறிய செயலை ஒரு தீர்ப்பு ஒரு நீதிபதி வழங்குறாருன்னு சொன்னா, இவர் எப்பேற்பட்ட நீதிபதி? இதற்கெல்லாம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுக்கணும். இதை இந்நேரம் விசாரிச்சிருக்கணும். மதுரை நீதிபதியே இதை வந்து விசாரிச்சிருக்கணும். 2017 இதுக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அன்னைக்கு இருந்த கல்யாணராமன் ஒரு நீதிபதி இதற்கு வந்து இது பாரம்பரியமா ஏத்துற இடத்துலயே வந்து இவர்கள் வந்து தீபம் ஏற்றட்டும். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க, தமிழ்நாட்டை வந்து அவங்க மிகப்பெரிய அளவுல கலவர பூமியாக்க முயற்சி செய்யறாங்க. இப்ப அயோத்தியில ராமர் கோயில் கட்டியாச்சு. ஏற்கனவே பாபர் மசூதி பிரச்சனை இருந்தது. இந்து முஸ்லீம் கலவரத்தை வந்து தொடர்ந்து அவங்க இது நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப கோவில் அங்க கட்டியாச்சு, மசூதி அங்க இல்ல. அதற்கு ஒரு தீர்ப்பை வழங்கி அந்த தீர்ப்பை வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் எடுத்தது. அங்கே ஒரு தீர்ப்பை வழங்கி அங்க வந்து கோவிலை கட்டியாச்சு. இன்னைக்கு வந்து வேற வந்து கலவரத்தை எங்க இது ஒரு அயோத்தியா மாத்தணும்னு பாக்குறாங்க. எதை? தமிழ்நாட்டில் இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை மீண்டும் துவங்க பார்க்கிறார்கள். அதற்கு இங்க இடம் இல்லை. நீங்க உண்மையிலேயே வந்து இந்த அரசை பாராட்டணும், அந்த மக்களை பாராட்டணும். ஏன்னு சொன்னா,
உடனடியா முதலமைச்சர் இதுல தலையிட்டு அதை வந்து தடுத்தார். இது இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும், ஒரு மத கலவரங்களா உருவாயிருக்கும். அங்க போனவங்கலாம் யாரு, வெளியூர்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ரவுடிகள் போய் என்ன பண்றான், முருகனுக்கு வந்து வழிபாட்டுக்கு போயிட்டு பாரத் மாதா கி சொல்றான். இதெல்லாம் வந்து எந்த அடிப்படையில, முருகனை வழிபடுறவன் என்ன பண்ணுவான், ஒரு பச்சை துண்டை போட்டு அவன் வந்து அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவன், என்னை வந்து திருப்பரம் முருகனே என்னை வந்து அப்படின்னு தான் சொல்லுவான், முருகா அப்படின்னு சொல்லுவான். ஆனா இவனுடைய கோஷம் என்னவா இருக்கு, பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்றான். அப்ப யார் அங்க போனவன், சனாதன சங்கிகள் அனைவரும் போய் என்ன பண்றான், திட்டமிடுற வேலையை அவன் தொடர்ந்து செய்யறான். இதை அரசு உடனடியாக வந்து கண்காணிச்சு அதை வந்து தடுத்தது. உடனடியாக 144 தடையை விதித்தார்கள். அதை மீறி நீதிபதி அங்க என்ன நடக்குது போய் திரும்பி வந்து அதே வீரர்களை, CISF வீரர்களை அங்க அனுப்பணும்னு நினைக்கிறாரு. அப்போ யார் இந்த நாட்டை துண்டாட நினைக்கிறாருன்னு பார்த்தா ஒரு நீதிபதி. அப்ப அந்த நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட இருக்கு. உடனடியா அவர் வந்து இதுல கவனம் செலுத்தி அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும். இதில் கலவரத்தில் ஈடுபட்ட அந்த காவலர்களை தாக்கிய, அங்க மத நல்லிணக்கத்திற்கு ஊறு வைத்த அவர்கள் அனைவரும் ஊப்பா சட்டத்திலே கைது செய்ய வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. அந்த அடிப்படையில தான் நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். இது நாடு இந்தியா என்பது வந்து ஒரு பல்வேறு அந்த பன்மைத்துவத்தை சிதைக்கிறதுங்க. இல்ல இப்போ நீங்க சொல்றீங்க சார், அது வந்து எல்லைக்கல் வந்து அது வந்து ஒரு அளவுக்கல் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ பாஜக தலைவர் வந்து நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது வந்து அளவுக்கல்லோ எல்லைக்கல்லோ கிடையாது, இது வந்து தீபத்தூணு. எல்லைக்கல்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 கல் இருக்கும், இது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கல்லு தான் இருக்கு. சோ அது வந்து தீபத்தூண். இல்ல, ஆங்கிலேயர் காலத்திலேயே அது வந்து அளவைக்கல்லா நீங்க என்ன பண்றாங்க, ஒரு அளவு கல்லா வந்து எங்க தர்காவுக்கு முன்னாடி வந்து அதை வைக்கிறாங்க. மேல பிள்ளையாருக்கான இந்த மதங்கள் வழிபடக்கூடிய இடம், இது வந்து இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய இடம் சொல்லிட்டு அதை வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே அதை வந்து ஒரு அளவு கல்லா வைக்கிறாங்க. அளவுக்கல் தீபக்கல் எப்படி இருக்கும், அளவுக்கல் எப்படி இருக்கும், நீங்க அளவுக்கல்ல போய் பாருங்க, அங்க தீபக்கல்லா அது அளவுக்கல்லான்னு. அப்போ அதை வந்து இவர்கள் வந்து திரிக்கிறாங்க. திரித்து திட்டமிட்டு எப்படியாவது தமிழ்நாட்டில் ஊறு விளைவிக்கணும். பாரதிய ஜனதா நான் ஏற்கனவே சொன்னது போலதாங்க, எல்லா மாநிலத்திலும் அவங்களுடைய பாட்ஷா பலிக்குது, தமிழ்நாட்டில் பலிக்கல. ஏன்னு கேட்டா இங்க சமூக நீதிக்கான இடமா இருக்கு. இங்க வந்து பெரியார் விதைத்த அந்த புரட்சிகரமான அந்த கருத்தியல் இருக்கு, இங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, இங்க திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. இது போன்ற இயக்கங்கள் எல்லாம், இடதுசாரி இயக்கங்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவிலே வந்து மூர்க்கமா இருக்கிறாங்க. நம்மை பாரதிய ஜனதா RSS இங்க வந்து அவங்க வந்து நம்மளுடைய ஆக்டோபஸ் கால்களை பரவ விடவே மாட்டாங்க, வெட்டிட்டே இருக்கிறாங்க. அப்போ நாம வந்து எப்படியாவது இந்த மதங்களை வைத்து நாம் அரசியல் செய்வோம் அப்படின்னு இவன் மதங்களை வைத்து அரசியல் செய்யறான். மத அடிப்படையிலான அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யறான். அதனால் வந்து கலவரத்தை தூண்டுறான். அந்த கலவரத்தால் வாக்குகளை, தேர்தல் நெருங்குது. இப்ப இது போன்ற விஷயங்களை வந்து யாரை வைத்து செய்ய முடியும், அவனால வந்து காவல்துறை வைத்து செல்ல முடியாது. காவல்துறை வந்து அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு, மற்ற எதையும் வைத்து பண்ண முடியாது. அப்போ நீதிபதியை வைத்து இதை திட்டமிடுறான். நீதிபதி வந்து இன்னைக்கு யார் சொன்னா கேட்பாங்க. அப்ப ஒன்றிய அரசு இப்ப இது போன்ற அதுல இருக்கக்கூடிய ஆட்சியில இருக்கக்கூடியவருடைய கைப்பாவையாக சில நீதிபதிகள் மாறிட்டாங்க. நீங்க இப்ப நாம வந்து நீதிபதிக்கு எதிராக பேசினா நீங்க நீதிபதி அவமதிப்பு வழக்கு கூட விடுதலை சிறுத்தைகள் மேல போட்டுங்க. எங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கூட நேரடியா தாக்குதல் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னு கேட்டா நீங்க வந்து இதை தவிர நீதிபதியா நீங்க சனாதனவாதியான்னு கேட்கிறாங்க. புரியுதுங்களா இல்லையா? ஒரு தீர்ப்பு என்பது மக்களுக்கான தீர்ப்பா இருக்கணும். மக்கள் சமூக நல்லிணக்கத்தோட, ஒரு மத நல்லிணக்கத்தோட வாழக்கூடிய தீர்ப்பா இருக்கணும். ஆனா உங்களுடைய தீர்ப்பு என்னவா இருக்கு, மோசமான தீர்ப்பா இருக்கு. நீங்க வந்து நீதிபதியா வேலை செய்யல, ஒரு RSS காரரா வேலை செய்றீங்க. இது நேரடி பார்வை. இல்ல இப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு 10 பேர் கொண்ட குழு போயிட்டு அங்க ஒரு அமைதி முறையோட போய் அந்த தீபம் ஏத்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? குழு அதெல்லாம் இல்லைங்க. நீங்க வழக்கமா நடத்துறத நீங்க பண்ணிட்டா, நம்ம இப்ப தீபம் ஏத்துறது யாரு, அந்த மக்கள் வேணான்னு சொன்னாங்களா? இதுவரையும் ஒரு இஸ்லாமியர் வந்து நீ தீபம் ஏத்துறத வந்து வேணான்னு சொன்னாங்களா? எல்லாருமே வந்து ஒரு நல்லிணக்கத்தோட வாழக்கூடியவங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியரும் இந்துக்களும் ரொம்ப நல்லிணக்கத்தோட வாழக்கூடிய, ஒவ்வொரு விசேஷத்திலையும் இவங்க கலந்துப்பாங்க, அவங்களும் கலந்துப்பாங்க. இப்போ ஒரு தர்காவில், கண்ணூர் தர்கா ஒரு தர்காவில் தீபம் ஏற்றிருக்கிறான். கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல தீபம் ஏத்துறாங்க. புரியுதுங்களா இல்லையா? மத நல்லிணக்கத்துக்காக அவங்க பொங்கல் வைக்கிறாங்க, இந்துக்கள் பண்டிகையை கொண்டாடுறாங்க. அப்போ நீங்க என்னைக்காவது வந்து இஸ்லாமியர் வந்து அரவணைத்து சென்றதுண்டா? இப்படி மக்கள் ஒற்றுமையா இருக்கிறான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நீ வந்து அவனை வந்து பேசாத, அவங்ககிட்ட வந்து உறவாடாத, அவன் வந்து இஸ்லாமியனா மாறிட்டான், அவன் மேற்று நாட்டுக்காரன் அப்படின்ற பாணியில தானே உங்களுக்கு இருக்கு. அவனை ஏதோ வந்து ஒரு தனி பிரிவால இதுவாக்குறீங்க. ஏங்க, பாதிப்பு நீங்க இந்த போன்ற புயல், வெள்ளம், பாதிப்பு, விபத்து ஏற்படும் போது முதன்மையா நிக்கிறது யாருங்க? இஸ்லாமியர் தான் நிக்கிறான். வெள்ள காலங்கள்ல பாருங்க, நீங்க அத்தனை அமைப்பும், இஸ்லாமிய அமைப்பும், இஸ்லாமிய தொண்டு நிறுவனங்களும்
அவங்க தான் வந்து நிற்பாங்க மசூதியில. நீ குளிருக்கு வந்து ஏழை வந்து தன்னுடைய குளிர்லையும் அல்லது வந்து உணவுக்காக நிற்கும் போது மசூதியில தான் போய் தங்குறான், தேவாலயங்கள்ல தான் போய் தங்குறான். புரியுதுங்களா இல்லையா? அவங்களுக்கு ஆடையில இருந்து உணவுல இருந்து எல்லாமே கொடுக்கறது யாரு? இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும். அவங்களை அரவணைத்து விபத்து ஏற்பட்டா இன்னைக்கு வந்து உடனடியா வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுன்னா யாரு? ஒருத்தன் இறந்து போயிட்டான், அவனுக்கு வந்து அனாதை பிணமா இருக்கு, அந்த அனாதை பிணத்தை பிதைக்கிறது யாரு? இஸ்லாமியர் தான் பிறகு. எத்தனை அனாதை பிணங்களை வந்து இந்து பிணங்களை வந்து இஸ்லாமியர் தான் பேசியிருக்கான். அங்க உன்னால போய் பேச முடியுமா? இல்ல நாங்க புதைச்சிடறோன்னு நீ மூக்க பொத்திட்டு போயிடுவ தூரமா நின்று. ஆனால் அதை அழுகி போன பிணங்களை கூட, அனாதை பிணங்களை கூட தொட்டு தூக்கி அவன் வந்து அதை வந்து தன்னுடைய உறவினர் போல வந்து அடக்கம் செய்யறான். அவனை வந்து நீ பிரிவினைவாதம் ஆக்கணும்னு யார் முயற்சிக்கிறதுனா பாரதிய ஜனதா முயற்சிக்கிறது. அதற்கு RSS வந்து திட்டமிடுது. அதற்கு அந்த வேலை திட்டங்களை பாரதிய ஜனதா கிட்ட கொடுக்குது. பாரதிய ஜனதா இருக்கிற இந்த அடிவருடிகள் எல்லாமே இன்னைக்கு என்ன பண்றான்னா, அங்கங்க மாவட்டங்கள்ல இருக்கிற ஒரு 25 பேர் 30 பேர்ன்ற ரவுடி பீகளை கூட்டு போய் கலவரத்தை உண்டு பண்றான். இப்ப காவல்துறையை தாக்கி இருக்கிறான். அவன் மேல அரசு நடவடிக்கை எடுக்கணும், அவர்களை வந்து கைது செய்யணும், கைது செய்து அவர்களை வந்து சிறையில் அடைக்கணும். அவங்களுக்கு தலைவர் சொன்ன சட்டத்தின் கீழ் அவர்களை வந்து கைது செய்து சிறையில் அடைத்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். இது எங்களுடைய கோரிக்கை. புரியுதுங்களா இல்லையா? இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்க பிரிவினைவாதம் தூண்டினீர்கள் என்று சொன்னால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு இதற்கான பதிலடியை தரும். நீங்க தேர்தல் வாக்குகளை மனதில் வைத்து பேசுறீங்க, அதெல்லாம் இங்க கிடையாது. உங்களுடைய பாட்சா இங்கே பலிக்காது என்பதுதான் நம்முடைய நீண்ட நாள் பல ஆண்டு கோரிக்கையாக இருக்கிறது. இல்லை, இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்து அமைப்பினர் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக அரசு வந்து இந்துக்களுக்கு எதிராக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லுது. அப்போ இதனால வந்து திமுகக்கு அந்த வாக்கு வங்கி பாதிக்காதா? என்றைக்குமே வந்து நீங்கள் இந்துக்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள்லாம் பிரித்து பார்க்கலங்க. பேரறிஞர் அண்ணா சொன்னது தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதுதான் திமுக கடைப்பிடிக்குது. இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்துக்கள் சேகர் பாபு மாலையை போட்டு அவர் ஆன்மீகவாதி மாதிரியே சுற்றுறாரு. புரியுதுங்களா இல்லையா? இன்னைக்கு வந்து அத்தனை இந்து கோயில்களுக்கும் அவர்களுக்கான சட்ட திட்டங்களை வந்து நீ என்ன செய்யறன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் செஞ்சுக்கின்றது, எந்த இடத்துலையும் தடுக்கல. புரியுதுங்களா இல்லையா? திமுக அதை போய் சேகர் பாபு நீ ஏன் ரொம்ப ஆன்மீகவாதி மாதிரி ஆயிட்ட அப்படின்னு சேகர் பாபு கூப்பிட்டு கண்டிக்கல. அது வந்து அதற்கான அமைச்சரை அவர் நாம் உருவாக்கி இருக்கிறோம், அதற்கான செயல் திட்டங்களை உருவாக்கிறார். என்னைக்காவது போயிட்டு அவர் இந்து சடங்கு சம்பிரதாயங்களை வந்து தலையிட்டு வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களா? இல்லையே. நீ முறையாக ஏற்கனவே ஏற்றுகிற அந்த இடத்திலேயே தீபம் ஏற்று அந்த பிரச்சனையா காலங்காலமாக இந்த பிரச்சனை இருக்கு. நீ வந்து இதுவரையும் இது போன்ற கலவரங்கள் நடந்திருக்கா? அப்போ தேர்தல் நேரங்களில் திட்டமிட்டு நீங்க நடத்துறீங்க. இது பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். ஆனா அதிமுக வாய் மூடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீதிபதிக்கு வந்து தலைவர்னு சொன்னாரு. அப்ப எச் ராஜா சொன்னாரு கோர்ட்டாவது மயிராவதுன்னு சொன்னாரு. அவரை வந்து கண்டித்ததுண்டா அதிமுக? அவர் சட்டத்தை வந்து அன்னைக்கு மதிச்சாரா? இன்னைக்கு வந்து ஆட்சியாளர், இன்னைக்கு வந்து கலெக்டரையும் அந்த மாநில வருவாய் அதிகாரியும் என் காலுக்கு செருப்புக்கு சமன் சொல்றாரு. அவரை அரசு கைது செய்யணும். எல்லை மீறிய பேச்சு, எல்லை தாண்டிய பேச்சு. எச் ராஜா அவர் சனாதனவாதி மட்டுமல்ல, பயங்கரவாதி. சனாதனவாதி என்பதே பயங்கரவாதம் தான். பயங்கரவாதத்தின் உச்சம் எச் ராஜா. அவரை நம்ம எல்லாம் கோமாளின்னு சொல்றோம். கோமாளி இல்ல அந்த ஆள் வந்து மக்கள்கிட்ட பிரிவினைவாதியை உருவாக்குற பேச்சுக்கள், மக்களை வந்து பிளவுபடுத்துகிற பேச்சு, மக்கள்கிட்ட ஒரு வெறித்தனத்தை ஊன்றாரு. நீங்க வந்து நீ இந்துக்களு நீ ஏன் அப்படின்னு சொல்லி அவர் பல்வேறு டயலாக்லாம் பேசியிருக்காரு நேர்காணல்ல. அப்போ என்னன்னா அதை கேட்கிற ஒன்று மரியாதை அப்பாவிகள் என்ன நினைப்பான்? ஒரு இந்து வெறியை உள்ளுக்குள்ள ஊட்டிட்டானா என்ன ஆகும்? இஸ்லாமிய பெண்களை பார்த்தா என்ன பண்ணுவான்? இஸ்லாமியர்களை பார்த்தா என்ன பண்ணுவான்? கிறிஸ்தவர்களை பார்த்தா என்ன பண்ணுவான்? தேவாலயங்களை பார்த்தா என்ன பண்ணுவான்? அப்ப இதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றும் நீங்க நடக்கிற சம்பவம் தாங்க. தேவாலயங்கள் இடிக்கப்படுது, மசூதிகள்ல வந்து மாட்டு கொழுப்பெல்லாம் இன்னைக்கு எடுத்து போய் கொட்டி இருக்கிறான். இதையெல்லாம் இவர்களா வந்து திட்டமிட்டுறது தான், அதனால நடக்கிறதா. நானும் சொல்ல வரேன். அதாவது இப்ப அமைதியா அவங்களை வந்து நம்ம இந்த தீபம் ஏத்த விட்டு இருந்தா கூட இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்திருக்காது. இப்ப நம்ம இதை வந்து எதிர்க்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அது பிஜேபிக்கு தானே பலமா வந்து. ஏங்க நான் கேட்கிறேன், அவனுடைய வழிபாட்டு இடத்துல அவனுடைய தர்காவுக்கு முன்னாடி ஏத்தணும்னு உனக்கு ஏன் துடிக்குது? நீ எப்பவுமே ஏத்துற இடத்துல ஏத்து, உன்னை யார் கேட்க போறா? நீ 10 பேர் 100 பேர் கூட போய் ஏத்து, உன்னை யாரும் கேட்கலையே. அவனுடைய தர்காவுக்கு வாசல்ல போய் நீ ஏன் ஏத்துற? அது அளந்து வச்ச கல்லு, அது அளவு கல்லு, அங்க போய் ஏத்தணும்னு உன்னை யார் கேட்டது? இதைதானே நாங்க கேட்கிறோம். அரசு இதுதானே கேக்குது. இல்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க அங்க ஏத்திட்டு இருந்தோம்னு சொல்றாங்களே அவங்க. ஏங்க ஏத்திட்டு இருந்த ஏத்தாம இருந்த நீ ஏத்தனது உச்சி பிள்ளையார் கோவில், அதுங்கதான் ஏத்தனது. அவங்க மிகப்பெரிய பொய்யை வந்து திட்டமிட்டு செய்கிறார்கள். தர்கா வாசலுக்கு முன்னாடி யாருன்னா ஏத்துவாங்க? நான் கேட்கறேங்க, மீண்டும் மீண்டும் கேட்கறேன். ஒவ்வொரு வழிபாட்டு உரிமை அவர்களுக்கு கடவுளுக்கான உரிமை. அங்கங்க அதுதான் நடக்கணும். சாப்பிட்ற இடத்துல போய் கழிவறை வைக்க முடியுமா? கழிவறை இடத்துல போய் சாப்பிட்றத வைக்க முடியுமா? அது முறையாயிடுமா? புரியுதுங்களா இல்லையா? ஒரு வழிபாட்டு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு நேரம் அவனுடைய வழிபாடு, உன்னுடைய வழிபாடு அங்க. அப்போ நீ முரணா ஒண்ணு செய்யும் போது அது முரணாதான் போகுது. அப்போ முரணை ஏற்படுத்தாத, மக்கள்கிட்ட முரணை ஏற்படுத்தாதன்ற, மக்கள்கிட்ட பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தாத.
அப்போ இதை முழுக்க நாம வந்து கண்டிக்க வேண்டியது நீதிபதியினுடைய செயல் தாங்க. ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதியாக நடந்து கொள்ளவில்லை. அவர் பாரதிய ஜனதாவின் ஒரு உறுப்பினராக RSSின் பிள்ளையாக நடந்து கொள்கிறார். அவர் நீதிபதியாக இருந்தாலும் என்னுடைய கருத்துரிமையை பேசுவதற்கு எனக்கு உரிமை உண்டு. என்னுடைய கருத்தை சொல்வதற்கு உங்களுடைய தீர்ப்பு நியாயமற்றது, இது மக்களுக்கு எதிரானது. நீங்கள் வழங்கிய தீர்ப்பு என்பது மக்களுக்கு எதிரான தீர்ப்பு. நீங்கள் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்புகள் 52,000 தீர்ப்புகள் வழங்கி இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும். அது நியாயமான தீர்ப்பா அல்லது சனாதான தீர்ப்பா என்பதை மறு ஆய்வு செய்ய வேண்டும். ஏன்னா உங்களுடைய பேச்சுக்களும் அதுதான் இருக்கு. நீங்க ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி தொகுப்புல பேசும்போது ஒரு சனாதானவாதியாகவே பேசுறீங்க. அப்போ உங்களுடைய தீர்ப்பும் அப்படிதான் இருக்கு. நீங்க ஏத்துப்பீங்களாங்க? சொல்லுங்க. எச்சில் இலையில வந்து ஒரு மனுஷன் படுத்து உருள்றதை வந்து நீங்க ஏத்துப்பீங்களா? அந்த தீர்ப்பு நாளைக்கு நிகழ்ச்சினா இன்னைக்கு தீர்ப்பு வழங்குற, இல்ல காலை நிகழ்ச்சினா மாலை தீர்ப்பு வழங்குற, இது எவ்வளவு பெரிய தவறு. இந்த தீர்ப்பும் அப்படித்தானே. தீபம் ஏற்றது நீங்க இவ்வளவு காலம் இருந்தது, ஓராண்டு இடைவெளி இருந்தது. இந்த ஓராண்டுல என்றைக்காவது நீங்க தீர்ப்பை முன்னாடி வழங்கியிருக்கலாம்ல. அப்போ அரசு வந்து இதற்கான முன் திட்டமிடல் செய்திருக்கும்ல. இன்னைக்கு 144 தடை உத்தரவு ஏன் போட வேண்டிய நிலை வருது? காவல்துறை ஏன் அங்க வந்து கட்டுப்பாடு விதிக்க வேண்டிய சூழல் வருது? ஆனால் நீங்க ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கும் போது அதை யார்கிட்ட வந்து கொடுக்கணும்? காவல்துறை கிட்ட தான் கொடுக்கணும். ஆனால் நீங்க வந்து அங்க பாதுகாப்பு இருந்த அதிகாரி, ராணுவ அதிகாரிகிட்ட எப்படி கொடுப்பீங்க? இதுவே முரண் இல்லையா? அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் இது நிலைமை எப்படி மோசமா போயிருக்கும்? புரியுதுங்களா இல்லையா? அந்த 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 இதுல இருக்கிற அந்த காவல் இதுல இருக்கிறவன் அவன் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட மனநிலை இருந்தானா, ஏதோ ஒரு கலவரத்தை தூண்டுவதுமா அவனே லட்டி சார்ஜ் பண்ணி பொதுமக்கள் மேல லட்டி சார்ஜ் பண்ணி இருந்தா அப்ப கலவரம் பெரிய அளவுல இதுவா இருக்கும்ல. அப்ப சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அரசினுடைய காவல்துறை தான் அதை பாதுகாக்கணும். அதனால காவல்துறை அதை தடுக்குது. இதை காவல்துறைக்கும் பாராட்டு, அரசுக்கும் பாராட்டு, அங்குள்ள மதுரை திருப்பரங்குன்ற மக்களுக்கும் பாராட்டுகள் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. அவர்களுக்கு உண்மையிலேயே சொல்றாங்க, ரொம்ப நல்லிணக்கத்தோட வாழ்ற மக்களை இவங்க பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்யறாங்க. இதற்கு வந்து தமிழ்நாட்டில் இடம் கொடுக்க கூடாது. ஒட்டுமொத்த மக்களும் விழிப்புணர்வாய் இருக்கணும். விழிப்புணர்வோடு இந்த போன்ற சனாதானவாதிகளையும் RSS அந்த கைக்கூலிகளையும் வேறு இருப்பதுதான் மக்களுடைய வேலை. ஓகே, இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தேர்தலில் யாருக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? எப்பொழுதுமே இங்க பாருங்க, இவங்க எவ்வளவோ வந்து திட்டமிடல்றாங்க. இன்னைக்கு நேத்து இல்லை, இவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த RSS 1925 ஆரம்பிச்சாங்கன்னு நினைச்சேன். ராஷ்டிரிய சுயசேவக் சங்கம். இந்த சங்கம் உருவான காலத்திலிருந்து பெரிய திட்டமிடல் நடக்குது. இதற்காக அப்பொழுது பெரியார் போராடினார். புரட்சியாளர் அம்பேத்கர் மிக கடுமையாக எதிர்த்தார் RSS வாதிகளையும் அந்த இந்து மதத்தினுடைய அந்த சதி திட்டங்களையும். ஆனா இன்னைக்கு அது 25ல இருந்து நடக்குது. இவங்க என்னென்னமோ திட்டமிட்டு பாக்குறாங்க. எல்லா இடத்திலும் நாம வந்து ஆட்சியை பிடிச்சிட்டோம். ஏன்டா தமிழ்நாட்டுல நுழையும்னா இங்க திமுக, VCK இருக்கு, இந்தியா கூட்டணி இருக்கு, CPIM இருக்கு, CPI இருக்கு, இது போன்ற இடதுசாரி கட்சிகள் இருக்கு, இங்க வந்து பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள் இருக்கு. இவங்க எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ரொம்ப தெளிவான அரசியலை நகர்த்தி கொண்டு இருக்கின்றார்கள். பெரியார் வாழ்ந்த மண் இது. அதனால இங்க வந்து இவங்களுடைய பாட்சா ஒரு காலமும் பலிக்காது. கண்டிப்பா இது பாஜகவுக்கு சாதகமா அமையாதுன்னு சொல்றீங்களா? பாஜக எல்லாம் இங்க சாதகமா அமையாதுங்க. நீங்க அவங்க எவ்வளவு திட்டமிடட்டும், அதுக்கான வழி இங்க கிடையாது. அந்த வழியை அவர்கள் வந்து உருவாக்க நினைத்தாலும் அதை முறையடிப்பதற்கான வேலையை விடுதலை சிறுத்தைகள் செய்து கொண்டே இருக்கும். எங்களுக்கு வந்து கொள்கை எதிரியே வந்து பாரதிய ஜனதா தான். அப்போ எங்கள் கொள்கை எதிரினா RSS எங்களுடைய எதிரி, பாரதிய ஜனதா எங்களுடைய எதிரி. நாங்கள் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை உங்களை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம். அதற்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள். ஓகே சார், உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.